அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 பார்க்க போகிறோம். அந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு சாப்டர் எண்கள் சாப்டர். அதில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது, அதாவது நிறைய பிரிவுகள் இருக்குது. விகிதமுறு எண்கள், வர்க்கமூலம், வர்க்கம், கனமூலம், கணம், இந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் இன்றைக்கி விகிதமுறு எண்கள், அதாவது ரேஷனல் நம்பர்ஸ் பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் போயிடலாம். ஒரு விகிதமுறு எண், அதாவது ரேஷனல் நம்பர் அப்படின்னா எப்படி இருக்கும், எந்த ஃபார்மில் இருக்கும்னா P/Q அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் Pன்றது ஒரு இண்டிஜர், அதாவது Pன்றது ஒரு முழுக்கள், Qன்றது ஒரு முழுக்கள், அதாவது இரண்டு முழுக்களோட வகுத்தல். இந்த Pன்றது ஒரு முழுக்கள், Qன்றது ஒரு முழுக்கள். ஸோ இந்த ரெண்டு இண்டிஜரையும் நாம் டிவைட் பண்ணும்போது கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த விகிதமுறு எண் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான். ஸோ இது நம்ம அதை நம்பர் போட்டுக்கலாம். -12 இப்படின்றது ஒரு இண்டிஜர், ஒரு முழுக்கள் பை 5. 5ன்றதும் ஒரு முழுக்கள். ஸோ இரண்டு முழுக்களை நாம் வகுத்தல் பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். ஸோ இதுதான் என்னது விகிதமுறு எண். ஸோ இதோட ஆன்சர் தான் விகிதமுறு எண் அப்படின்றத சொல்கிறோம். இப்போ இந்த விகிதமுறு எண் எதுக்கு இடையில இருக்கும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா -2க்கும் -3க்கும் இன்பிட்வீனில் இருக்கும். ஸோ இந்த -12/5 எதுக்கு இருக்குன்னா, நம்ம இண்டிஜர் லைன் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ 0 இந்த பக்கம் 1 2 அந்த மாதிரி வரும். ஸோ அந்த லைனில் -2க்கும் -3க்கும் இன்பிட்வீனில் இந்த -12/5ன்றது இருக்கும். ஸோ இதுதான் விகிதமுறு எண். ஃபஸ்ட்டு கொஷின், -19/5 ஆனது டேஷ் மற்றும் டேஷ் என்ற முழுக்களுக்கிடையே இருக்கும். -19/5 லைஸ் பிட்வீன் த இண்டிஜர்ஸ் டேஷ் அண்ட் டேஷ். ஓகே, நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிவைட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 19 என்ன பண்ணுறோம், நாம் 5ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ எத்தனை டைம்ஸ் வரும், 3 டைம்ஸ். ஸோ 3 5s 15 வரும். ஸோ ரிமைனிங் 4 வரும். ஸோ இங்கே நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு என்ன பண்ணுவோம், நம்ம 0 போட்டுக்கலாம். ஸோ 8 5s 40. ஸோ நம்ம இதுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, மைனஸ் இருக்குனால நம்ம மைனஸ் சேர்த்துக்கலாம். கொஷினில் மைனஸ் இருக்குது. ஸோ -3.8 இருக்குது. ஸோ இந்த -3.8 எந்த இண்டிஜர்ஸ்க்கு இன்பிட்வீனில் வரும் அப்படின்றத பார்க்கணும். இந்த -3.8 -4க்கும் -3க்கும் இன்பிட்வீனில் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 15/-4 என்ற விகிதமுறு எண்ணின் தசம வடிவம் டேஷ் ஆகும். த டெசிமல் ஃபார்ம் ஆஃப் த ரேஷனல் நம்பர் 15/-4 இஸ். இது வேறு ஒன்றும் இல்லை, டெசிமல் ஃபார்ம் கேட்டிருக்கிறாங்க. தசம வடிவம் நம்ம டிவைட் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம 15 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ என்ன வரும், 3 4s 12, ரிமைனிங் 3 வரும். ஸோ நம்ம பாயிண்ட் வச்சு டெசிமல் பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துட்டோன்னா இங்கே 7 4s 28. ஸோ ரிமைனிங் 2 வரும். இங்கே 5 4s 20. ஸோ 3.75 வருது. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறனால நாம் இங்கே மைனஸ் சேர்த்துக்கலாம். ஸோ கொஷினில் மைனஸ் இருக்கிறனால ஆன்சர். ஸோ -3.75. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஷின், -8/3 மற்றும் 8/3 ஆகிய விகிதமுறு எண்கள் டேஷிலிருந்து சமத்தொலைவில் இருக்கும். த ரேஷனல் நம்பர்ஸ் -8/3 அண்ட் 8/3 ஆர் ஈக்விடிஸ்டன்ஸ் ஃப்ரம் டேஷ். இப்போ ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கலாம். அந்த நம்பர் லைனில் சென்டரில் என்ன இருக்கும், 0 இருக்கும். இப்போ இந்த பக்கம் 1 இருக்கும், இங்கே -1 இருக்கும், இங்கே 2 இருக்கும், இங்கே -2 இருக்கும். ஸோ அப்போ எந்த நம்பராக இருந்தாலும் இன்னும் நிறைய போயிட்டே இருக்கும். ப்ளஸ்ஸும் அடிஷன், அது பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ் போயிட்டே இருக்கும், நெகட்டிவ் இண்டிஜர்ஸும் போயிட்டே இருக்கும். ஸோ எண்டே இருக்காது. ஸோ எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் 0ல் இருந்து தான் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0. ஸோ 0ல் இருந்து தான் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அந்த நம்பர் இருக்கும். ஃபோர்த் கொஷின், -15/24, 20/-32, -25/40 வரிசையின் அடுத்த விகிதமுறு எண் டேஷ் ஆகும். த நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர் இன் த சீக்வன்ஸ் -15/24, 20/-32, -25/40 இஸ் டேஷ். ஓகே, ஃபஸ்ட்டு இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். இப்போ 15/24 இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா
நமக்கு இங்கே என்ன வருது 5/8 வருது. அதாவது 5 3s are 15. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலும் 5/8. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் நமக்கு 5/8 வருது. ஸோ நமக்கு வந்து காமனாக இருக்கிறது 5/8 தான் நமக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இப்போது ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது 15 இருக்குது. ஸோ அப்போ 5 3s are 15. இங்கே 8 இருக்குது. ஸோ 8 3s are 24. ஸோ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருது, ஃபஸ்ட் ஒன் கிடச்சிருது 15/24ன்றது. இப்போ செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா 20 - 32 இருக்குது. ஸோ அப்போ 5 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 5 4s are 20, 8 4s are 32. ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு இந்த தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 5 5ஆல் 5 5s are. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 25. அப்போ நெக்ஸ்ட் ஒன் என்ன வரும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 4ஆல் 5ஆல். அப்போ நெக்ஸ்ட்டு நாம் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் நம்பர் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 6 are 30, 8 6 are 48. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் வந்து மாறி மாறி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு மைனஸ் நியூமரேட்டரில், அப்புறம் டினாமினேட்டரில், அப்புறம் நியூமரேட்டர், இப்போ வரும்போது டினாமினேட்டர். ஸோ ஆன்சர் 30/-48. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஷின், 58/-78 திட்ட வடிவம் டேஷ் ஆகும். த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் 58/-78 இஸ் டேஷ். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதணும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம 2 டேபிளில் நான் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணால் ஏன்னா ரெண்டுமே ஈவன் நம்பர். ஸோ 58 நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 29 வரும். ஸோ 29/78 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 39 வரும். ஸோ 29/39 ஆன்சர். இங்கே வந்து மைனஸ் இருக்குன்னா நம்ம ஒரு மைனஸ் சேர்த்துக்கலாம். ஸோ -29/39. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிக்ஸ்த் கொஷின், 8/9 கிடைக்க டேஷ் என்ற எண்ணை -6/11 கழிக்க வேண்டும். த நம்பர் which is subtracted from -6/11 to get 8/9. அதாவது நமக்கு ஆன்சர் வந்து 8/9 கிடைக்கணும். ஸோ 8/9 ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னா -6/11 இருந்து எந்த எண்ணை கழிக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த கழிக்க வேண்டிய எண் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ். ஸோ அப்போ இந்த -xஐ இந்த பக்கம் கொண்டு போகலாம், இந்த 8/9ஐ இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஸோ அப்போ ஈக்குவேஷன் எப்படி மாறும், ஈக்குவேஷன் இப்படி தான் மாறிடும். -6/11 -8/9. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 6 9s are, ஸோ 8 11s are. ஸோ 6 9s are -54, 8 11s are -88 by இந்த 11ஐ 9ஐ மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அப்போ என்ன வரும், 99 வரும். நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். -54 -88 இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா -142. ஏன்னா ரெண்டும் சேம் சிம்பிள் மைனஸாக இருக்குது. ஸோ ஆட் தான் பண்ணணும். ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடணும். -142/99 வந்திருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். செவன்த் கொஷின், பின்வரும் ஜோடிகளில் எது சமான எண்களின் ஜோடி ஆகும்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் ஈக்குவலண்ட்? ஸோ எது ஈக்குவலண்ட்டுன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஈக்குவலண்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ரேஷனல் நம்பர்ஸை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் நம்ம கன்வெர்ட் பண்ணோம். இப்போ 5/3 பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் மாற்றணும். இங்கே என்ன வரும், 5 4s are 20, 3 4s are 24, 3 4s are 12. ஸோ அப்போ என்ன ஆகும், -5/3 வருது. இங்கே +5/3 இருக்குது. ஸோ இங்கே -5/3 +5/3 கண்டிப்பாக சமான எண்கள், ஈக்குவலண்ட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 16/-30 இருக்குது. இங்கே 8/15 இருக்குது. இது ஆல்ரெடி சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த 16/30 சிம்பிளஸ்ட் ஃபார்மில் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 8 2s are 16. இங்கே வந்து 15 2s are 30. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -8/15, இங்கேயும் -8/15. ஸோ இந்த ஆன்சர் தான் ஈக்குவலாக வருது.
ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டைம் செக் பண்ணிடலாம். இங்கே 18/36 வருது. இங்கே 18னா நாம் 18s are 18, இங்கே 2 டைம்ஸ் வரும். ஸோ 1/2 வருது. இங்கே 20 வந்து 10 2s are 20, 11 2s are இங்கே 10/11 வருது. ஸோ கண்டிப்பாக இதுவும் வராது. நெக்ஸ்ட் இதை பார்த்தாலே தெரியுது 7/-5 -5/7. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்குது, ஆனால் வேறு மாதிரி இருக்குது. இங்கே நியூமரேட்டரில் 7, இங்கே டினாமினேட்டரில் 7 அப்படியே கிராஸாக வந்திருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வராது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 8th கொஷின், இவற்றுள் எந்த விகிதமுறு எண்ணிற்கு கூட்டல் நேர்மாறு உள்ளது? which of these rational numbers which have additive inverse? ஆப்ஷன் ஏ 7, ஆப்ஷன் பி -5/7, ஆப்ஷன் சி 0, ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ். இவை அனைத்திற்கும். அதாவது கூட்டல் நேர்மாறு அப்படின்னா அப்படியே நம்ம என்ன பண்ணணும், பாசிட்டிவ் இன்டிஜராக இருந்தால் நெகட்டிவ் இன்டிஜர் எழுதணும், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக எழுதணும். ஸோ ஏழோட கூட்டல் நேர்மாறு அடிட்டிவ் இன்வெர்ஸ் என்னென்னா -7. இங்கே -5/7 ஒரு ரேஷனல் நம்பர் இருக்குது. ஸோ அதோட இது 5 + 5/7. இப்போ 0 நினைக்கலாம். 0 வந்து குறை எண்ணும் இல்லை, மிகை எண்ணும் இல்லை. இது எப்படி அடிட்டிவ் இன்வெர்ஸ் வரும் அப்படின்னா இந்த 0க்கு 0 தான் அடிட்டிவ் இன்வெர்ஸ். ஸோ கூட்டல் நேர்மாறு 0. ஸோ எல்லாத்துக்குமே இங்கே என்ன இருக்குது, கொடுத்துருக்கிற எல்லாத்துக்குமே கூட்டல் நேர்மாறு இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. இவை அனைத்திற்கும் கூட்டல் நேர்மாறு உள்ளது. 9th கொஷின், பின்வரும் விகிதமுறு எண்களில் எது மிக பெரியது? which of the following rational numbers is the greatest? ஓகே, இது வந்து பார்த்தாலே கொஞ்சம் இது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது ஆக்சுவலி ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்பர் என்ன கொடுத்துருக்குறாங்க, -17/24. ஓகே, இதோட டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 24க்கும் 17க்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 7 வரும். சும்மா அந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 13/16 வருது. ஸோ 16க்கும் 13க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு 3 வரும். நெக்ஸ்ட் இங்கே சி ஆப்ஷனில் 8 7 இருக்குது. ஸோ 8க்கும் 7க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1 வரும். நெக்ஸ்ட்டு 32 - 31 டி ஆன்சரில் இருக்குது. இதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1 வரும். ஸோ இங்கே பாருங்கள், கொஷினில் எல்லாத்துலேயுமே மைனஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே அப்போ நெகட்டிவ் ரேஷனல் நம்பர். ஸோ கொடுத்துருக்கிற எல்லாமே நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ன்றனால நாம் இருக்கிறதுலே இந்த டிஃப்ரென்ஸில் எது பிக்கஸ்ட் நம்பர் வந்திருக்குன்னு பாருங்கள். இது 7 தான் பிக்கஸ்ட் நம்பர் இருக்கிறதுல. 1 1 3 7 வந்திருக்கு. ஸோ 7 தான் பிக்கஸ்ட் நம்பர். ஸோ இங்கே நெகட்டிவ் இன்டிஜர், இங்கே நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ன்றனால நம்ம பிக்கஸ்ட் நம்பர் எடுக்கிறோம். இது பாசிட்டிவாக இருந்தால் நாம் வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இது நெகட்டிவ் நம்பர், எல்லாமே நெகட்டிவாக கொடுத்துருக்கிறனால இங்கே வந்து 7. ஸோ 7 வந்துருச்சுன்னா அப்போ அதோட கொஷின் என்னது, 24/17. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் நம்பர். ஸோ -17/24 நெகட்டிவ் நம்பராக இருக்கிறதுனால நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி பிக்கஸ்ட் நம்பரை சூஸ் பண்ணுறோம். இது பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா இதே மாதிரி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி நாம் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பரை சூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ட்ரிக்கு. 10th கொஷின், 112/528 எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல். The sum of the digits of the denominator in the simplest form of 112/528 is. ஸோ இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டு டினாமினேட்டர், அதாவது பகுதியோட கூடுதலை கண்டுபிடிக்கணும். ஸோ இதை சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாம் இதை 16 டிவைட் பண்ணோம். ஸோ நியூமரேட்டரை டினாமினேட்டரை நம்ம 16 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 16 7s இங்கே 16 33s வரும். ஸோ 7/33 வருது. இதில் எது டினாமினேட்டர் பகுதி அப்படின்னா அந்த 33 தான் வந்து பகுதி. ஸோ இது இங்கே 3 3 இருக்குது, இதோட கூடுதல், அதாவது இந்த இலக்கங்களோட கூடுதல். அப்போ 3 + 3 என்ன வரும், 6 வரும். ஸோ ஆன்சர் 6. இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து